மழை என்பது பொதுவாக அனைவருக்கும் பிடிக்கும். ஆனால் உலகில் சில இடங்கள் மழையே பெய்யாமல் ஒரு தனி உலகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பல நூற்றாண்டுகளாக ஒரு சொட்டு நீரை கூட மேகங்களிடமிருந்து பெறாத இடங்கள் நம் பூமியில் உள்ளன என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். கடும் வெப்பம் நிலவும் பாலைவனங்கள் முதல் உறைபனி சூழ்ந்த அண்டார்டிகா வரை மழையையே பார்த்திராத அந்த அதிசயமான 5 இடங்களை பற்றி இப்போது பார்ப்போம். சிலி நாட்டில் உள்ள அட்டகாமா பாலைவனம் உலகின் மிக வறண்ட இடமாக கருதப்படுகிறது. இங்கு சில பகுதிகளில் பல நூறு ஆண்டுகளாக ஒரு சொட்டு மழை கூட பெய்ததே இல்லை. இங்குள்ள நிலப்பரப்பு செவ்வாய் கிரகத்தை போலவே இருப்பதால் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் கருவிகளை இங்குதான் சோதனை செய்கிறார்கள். நீங்கள் இங்கு சென்றால் பூமியில் இருப்பதை விட வேறொரு கிரகத்தில் இருப்பது போன்ற உணர்வை பெறுவீர்கள். எகிப்தின் தெற்கு பகுதியில் உள்ள அஸ்வான் எனும் இந்த நகரம் மிகவும் வெப்பமானது மற்றும் வறண்டது. இங்கு பல ஆண்டுகள் மழையே பெய்யாது. அப்படியே பெய்தாலும் சில நிமிடங்களிலேயே முடிந்துவிடும். நைல் நதியின் கரையில் அமைந்திருந்தாலும் இங்கு காற்று மிகவும் உலர்ந்ததாகவே இருக்கும். இங்குள்ள மக்கள் மழையை பார்ப்பதே ஒரு பெரிய அதிசயமான விஷயமாக கருதுகின்றனர். அண்டார்டிகா என்றாலே பனி என்றுதான் நினைப்போம். ஆனால் அண்டார்டிகாவின் மெக்முர்டோ பள்ளத்தாக்குகளில் பனியே கிடையாது. இங்கு கடந்த 2 மில்லியன் ஆண்டுகளாக மழையோ பனியோ பெய்யவில்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இங்கு வீசும் அதிவேக காற்றினால் ஈரப்பதம் அனைத்தும் உறிஞ்சப்பட்டு நிலம் எப்போதும் காய்ந்தே காணப்படுகிறது. இது உலகின் மிகவும் தனித்துவமான மற்றும் கடுமையான இடமாகும். பெரு நாட்டின் தலைநகருக்கு அருகில் உள்ள இகா பாலைவன பகுதியில் மழை என்பது மிகவும் அபூர்வம். இங்கு ஹுவாகாச்சினா என்ற அழகான பாலைவனச்சோலை உள்ளது. மணல் குன்றுகளுக்கு நடுவே ஒரு சிறிய ஏரியும் அதை சுற்றி பனை மரங்களும் இருப்பது பார்ப்பதற்கு பிரமிப்பாக இருக்கும். மழை இல்லாவிட்டாலும் நிலத்தடி நீர் மூலம் இந்த சோலை பசுமையாக காணப்படுது. ஆஸ்திரேலியாவின் கூபர் பேடி என்கிற இந்த பகுதியில் மழை மிகவும் குறைவாக பெய்யும். அதே சமயம் வெயில் மிக அதிகமாக இருக்கும். இதனால் இங்கிருக்கும் மக்கள் வெயிலை தவிர்க்க தரைக்கு அடியிலேயே வீடுகளை கட்டி வாழ்கிறார்கள். இது உலகின் ஒபெல் கேபிட்டல் என்று அழைக்கப்படுகிறது. தரைக்கு அடியில் தேவாலயங்கள், கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் என ஒரு முழு நகரமே இருப்பது ஆச்சரியமான ஒன்று.